இல்லை இதை போட்டு வச்சிருக்கீங்க ஆசுக்காரன் பேசுகிற மாதிரி இருக்குது. பிஜேபி அவன் ஆளே மண்டை மாறினா சைஸாக இருக்காது. ஃபைசல் ஒரு மதர் சோத். என்ன ஃபைசல் ஜோக் எப்படி இருக்கு? அது ஜோக்கு ப்ரோ. இது ஜோக்கா? இது ஜோக்கா? எப்பவுமே பெரியாரை விமர்சிக்கிறதுக்கு சங்கிங்க பயன்படுத்துற ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், வளர்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. 70 வயசுல சின்ன பொண்ணுன்றது 31 வயசு பொண்ணு சின்ன பொண்ணா. வணக்கம். சில நாளைக்கு முன்னாடியே ஃபயாஸ் ஹுசைன் என்பவர் தனது யூடியூப் சேனலில் பெரியாரை கேலி செய்யும் விதமாக மகளை திருமணம் செய்த பெரியார் மேட்ரிமோனியலா என்று கேலி செய்திருந்தார். என்ன பிடிச்சது மேடம்? நானார் மேட்ரிமோனி அந்த மாதிரி அதெல்லாம் இல்ல. ஓகே சார், என்ன சார் சொந்த பிள்ளையா சார் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? பட் சொந்த பிள்ளையா சார் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? பட் சொந்த பிள்ளையா சார் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? பட் இந்த வீடியோவை பார்த்த திராவிட குஞ்சுகள் கொதித்தெழுந்து போய் எங்கள் தலைவரை இழிவுபடுத்தி விட்டார், அவர் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று காவல்துறையில் புகார் செய்திருந்தனர். சோசியல் மீடியாக்களில் இது பரப்பப்பட்டு கண்டனங்கள் கடுமையாக எழுப்பினர். அதோடு அவரும் பயந்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோவும் போட்டுவிட்டு கோவையில் உள்ள திராவிட கட்சி அலுவலகத்துக்கு அந்த மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோவையும் அனுப்பி வைத்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். ஆல்ரைட், வணக்கம். நான் ரீசெண்டாக போட்டிருந்த பெரியார் பற்றியான ஜோக் வந்துட்டு அது முழுக்க போய் பெரியார் அவருடைய சொந்த மகளை கல்யாணம் பண்ணவில்லை அப்படிங்கிறது தான் ரைட் இன்ஃபர்மேஷன். இது மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் வந்துட்டு அது வந்துட்டு பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அதுக்கான நான் மன்னிப்பு நான் ஆல்ரெடி கேட்டிருக்கிறேன். நான் இப்போவும் கேட்குறேன். நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பு கேட்ட பிறகும் இந்த யூடியூப் புருட்டஸ், அதாவது அவர் மைனராம், அவரை மைனர் என்று தான் அழைப்பார்களாம், அந்த மைனரும் இன்னொருவரும் இந்த ஃபயாஸ் ஹுசைனின் மகளை திருமணம் செய்த மேட்ரிமோனியலா, பெரியார் மேட்ரிமோனியலா என்று கேட்டதை குறித்து பொய்களை சொல்லி அவதூறு பரப்பியதாக ஒரு கிண்டல் வீடியோவும் போட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோவில் உள்ள சில காட்சிகளுக்கு யார் பொய் சொல்கிறார்கள், யார் உண்மையை சொல்கிறார்கள் என்று நான் பதில் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி இந்த திருமணம் குறித்து அண்ணா என்ன பேசினார், அண்ணா என்ன எழுதியுள்ளார் என்று நாம் பார்ப்போம். அண்ணாவும் அண்ணாவுடன் சேர்ந்து சில திராவிட தலைவர்களும் திராவிட நாடு என்ற ஒரு பத்திரிகை நடத்தி வந்தார்கள். அந்த பத்திரிகையில் 3/7/1949 இதழில் அவர் எழுதிய கட்டுரையை, அந்த கட்டுரையில் உள்ள ஹைலைட்டானதைகளை மட்டும் படிக்கிறேன், கேளுங்கள். தலைப்பு: வெட்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், இல்லை விரட்டப்படுகிறோம். பெரியாருக்கு வயது 72, மணியம்மைக்கு வயது 26. இவர்களின் பதில் திருமணம் நடைபெற இருக்கிறது. கோபம், கொதிப்பு இவை மட்டுமே இதனால் ஏற்படும் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆனால் இவை மட்டுமல்ல, இந்த செய்தியால் ஏற்பட்ட விளைவு கண்ணீர். தூய்மை இல்லம் கொண்டு 1000 இயக்கத்தோழர்கள் கண்ணீர் சொரிந்த வண்ணம் உள்ளனர். பெரியார் திருமணம் செய்த பிறகு வெளியேறிய இவர்கள் திராவிட நாடு என்ற பத்திரிகையில் அண்ணா கண்ணீர் துளிகள் என்ற ஒரு தலைப்பில் பெரியார் அமைப்பில் உள்ள, திராவிட கழக அமைப்பில் உள்ள பல கிளைகளிலிருந்தும் பெரியாருடைய திருமணத்திற்கு கண்டனம் தெரிவித்து வரும் செய்திகளை தொகுத்து வெளியிட்டிருந்தார். அந்த தலைப்புக்கு பெயர் கண்ணீர் துளிகள். பெரியாரும் இந்த வெளியேறியவர்களை பற்றி ஏதாவது சொன்னால் அவர்களிடம் அவனுங்க கிடக்கிறானுங்க கண்ணீர் துளி பசங்க என்று பதில் சொல்வார். இங்கே அண்ணா என்ன சொல்கிறார், கோபம் கொதிப்பு மட்டும்தான் ஏற்படும்னு பெரியார் சொன்னார் என்று எழுதுகிறார். கொஞ்சம் நலை கத்துவானுங்க, அப்புறம் அடங்கிடுவானுங்க அப்படின்ட்டு பெரியார் குறிப்பு காட்டியதாக எழுதுகிறார். எதற்கும் கலங்கா உள்ளம் படைத்த இளைஞர்கள் இந்த செய்தி கேட்டு கண்ணீர் வடிப்பது போல வேறு எப்போதும் நடைபெற்றதில்லை. உலக சம்பவங்களிலேயே இதற்கு இணையானதாக வேறு ஒன்றை காட்டவும் முடியாது. பெரியார் 72 வயதில் 26 வயது பெண்ணை திருமணம் செய்து கொண்டதை குறித்து உலகிலேயே இதுபோல எந்த செய்தியையும் நீங்கள் கேள்விப்பட முடியாது அப்படின்னு அண்ணா சொல்கிறார். நாம் அவரை ஒரு அரசியல் கட்சி தலைவராக மட்டும் கொண்டிருக்கவில்லை. இயக்கத்தை சார்ந்த ஒவ்வொருவரும் அவரை தங்கள் குடும்ப தலைவர் என, வாழ்க்கைக்கு வழிகாட்டி என ஏற்றுக்கொண்டு
எந்த இயக்கத்தவரும் எந்த தலைவரிடமும் காட்டாத அளவு மரியாதை உணர்ச்சியை அன்பை காட்டி வந்திருக்கிறோம். நமது கண்களுக்கு அவர் நமது மானத்தை மீட்டுத் தரும் மகானாக, நம்மை 12 காலமாக கொடுமைப்படுத்தி வரும் அடிமைத்தனத்திலிருந்து மீட்க போர் புரியும் மாவீரராக காட்சி தந்து வந்திருக்கிறார். திருமண முறையில் உள்ள மூட பழக்க வழக்கங்களை முறியடிக்கவும், பெண்களை கருவிகளாக்கும் கயமைத்தனத்தை ஒழிக்கவும், ஆண்களின் கொடுமையை அடக்கவும் அவர் ஆற்றியது போல வேறு எந்த தலைவரும் உரையாற்றியதில்லை. பொருந்தா திருமணத்தை அவர் கண்டித்து கேட்ட கிழவர்கள் கலங்கினர், குமரிகள் குதூகலித்தனர். காமப்பித்து கொண்டலையும் ஆண்கள் வயோதிக பருவத்திலே வாலிப பெண்ணை சொத்து சுகம் கிடைக்கும் என்று ஆசை காட்டியோ வேறு எந்த காரணம் காட்டியோ திருமணத்துக்கு சம்பந்திக்க செய்யதால் மானரோஷத்தில் அக்கறை உள்ள வாலிபர்கள் அந்த திருமணம் நடைபெற இடந்தரலாமா என்று ஆயிரம் மேடைகளில் முழக்கமிட்டார். நமக்கெல்லாம் புது முருகேற்றினார். பிள்ளை இல்லை என்ற காரணத்துக்காக, சொத்துக்கு வாரிசு இல்லை என்ற காரணத்துக்காக மனைவியை தேடும் கொடுமையை ஆயிரம் மேடைகளே கண்டித்தார். சொத்துக்கு வாரிசு இல்லை என்ற காரணத்துக்காக மனைவியை தேடும் கொடுமையை எல்லா மேடைகளிலும் பேசினார் என்று அண்ணா சொல்கிறார். பொருந்தா திருமணம் நாட்டுக்கு பெரியதோர் சாபக்கேடு என்று முழக்கமிட்டார். அந்த காலத்து தசரதன் முதற்கண்டு இக்காலத்து தங்கபஸ்வம் தேடும் கிழவர் வரையிலே எள்ளி நகையாடினார். என் போன்ற வயதானவர்கள் கல்யாணம் செய்து கொள்ள எண்ணக்கூடாது. எப்படியாவது அப்படி ஒரு எண்ணம் வந்து தொலைந்தால் தும்பு அருந்ததாக, அதாவது விதவையாக ஒரு 40-50 வயதான ஒரு கிளத்தை பார்த்து கல்யாணம் செய்து தொலைக்கட்டுமே. பச்சை கொடி போல ஒரு பெண்ணை, வாழ்வின் சுகத்தை அறிய வேண்டிய ஒரு பெண்ணை, பக்குவம் கொண்ட பெண்ணை கல்யாணம் செய்து கொள்வதா? காரணம் 1000 காட்டட்டுமே. காட்டினாலும் எந்த மானமுள்ளவன் அந்த கல்யாணத்தை சரியென்று கூறுவான்? யாருக்கு சம்மதம் வரும் என்று அவர் பேசிய பேச்சு கேட்காத ஊரில்லை. பொருந்தா திருமணத்துக்கு பெரியார் எந்த அளவுக்கு எதிர்ப்பாக மேடைகளிலே பேசினார் என்று அண்ணா எழுதியுள்ளார். எனக்கென்ன வயதோ 70க்கு மேலாகிறது. ஒரு காலை வீட்டிலும் இன்னொரு காலை சுடுகாட்டிலும் வைத்து கொண்டிருக்கிறேன். நான் செத்தால் அழ ஆள் இல்லை, நான் அழுகிறபடி சாவதற்கும் ஆள் இல்லை என்றெல்லாம் பேசிய பெரியார் கல்யாணம் செய்து கொள்கிறார் ஐயா என்று கடைவீதி பேசி கைகுட்டி சிரிக்கிறது. ஊரிலே நடைபெறும் அக்கிரமத்தை கண்டிக்கும் அகசாய சூரர்களே, சமுதாய இழிவுகளை ஓட்டும் வீராதி வீரர்களே, பெண் விடுதலைக்கு பெரும் போர் தொடுக்கும் பெரியவர்களே, பொருந்தாத திருமணத்தை கண்டித்த கன்னியர்களே, இதோ உங்கள் தலைவர் துறவிக்கோலத்தில் தள்ளாடும் பருவத்தில் இளம்பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறாரே. உங்கள் கொள்கையின் கதி என்ன? எங்கே உங்கள் பிரச்சார இயக்கியதை? என்ன சொல்கிறீர்கள் இதற்கு? எப்படி இந்த அக்கிரமத்தை, அநீதியை, அருவருக்கத்தக்க ஆபாசத்தை சகித்துக் கொள்கிறீர்கள் என்று சவுக்கடி கொடுக்கிறது போல பேசுகிறார்களே. இனியும் பேசப்போகிறார்களே, என்ன செய்வோம்? மக்கள்லாம் சொன்னாங்களே இல்லையோ, அண்ணா அவங்க பேரை வச்சு இந்த திருமணத்தை மக்கள் கேலி செய்கிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள் என்று நியாயம் பேசினவங்களின் யோக்கி இதுதானான்னு கேட்கிறதாக பெரியாரிடம் அண்ணா கேட்கிறார். பல நெருக்கடிகளை பார்த்திருக்கிறோம், பல ஆபத்துகளை பார்த்திருக்கிறோம். இந்த பேரிடியை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. முடியாது, நிச்சயமாக முடியாது. முகத்திலே கரி பூசி விட்டார், மூக்கறுத்து விட்டார், மூளையிலே உட்கார்ந்து கதறுகிறோம். சேதி தெரிந்தது முதல் வெட்கப்படுகிறோம். அயலாரை காண வேதனைப்படுகிறோம். தனிமையில் முத்தமிட வந்த குழந்தையின் மூக்கை கடித்தெறியும் தாயை நாங்கள் கண்டதில்லை. தந்தையே, நாங்கள் செய்த தவறுதான் என்ன? இந்த தகாத காரியத்தை தாங்கள் செய்து எங்கள் தன்மானத்தை அறுத்தெறிவது ஏன்? தந்தை பெரியார்ல, அதனால் தந்தையே அப்படி என்று கேட்கிறார். எத்தனை 1000 காரணம் காட்டினாலும், சமத்தான விளக்கம் உரைத்தாலும் 72-26 இதை மறுக்க முடியாதே. இது பொருந்தா திருமணம் என்பதை மறைக்க முடியாதே. இதை சீர்திருத்த செம்மலாகிய தாங்கள் செய்வதென்பது காலத்துக்கும் துடைக்க முடியாத கரை என்பதை மறுக்க முடியாதே. ஏன் இதை செய்கிறீர்? எம்மை ஏளனத்துக்கு ஆளாக்கி விடுகிறீர். பெரியார் பெண்களுடைய உரிமைக்கு நிறையா பேசியிருக்காரு. ஆனால் அவர் தான் தொடக்கம் இல்லை, அவர் தான் எல்லாம் பெரிய பெண்களுக்கே உரிமை வாங்கி தந்தார்னு
பேசுவாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. அவருக்கு முன்னாடி அவர் அரசியலுக்கு வரும் முன்பே அது குறித்து நிறைய பெண்களே போராடி இருக்கிறார்கள். பல சட்டங்களையும் ஏற்ற வைத்திருக்கிறார்கள். இந்த மணியம்மை என்பவர் யார்? இவர் வேலூரைச் சேர்ந்த கனகசபை முதலியார் என்பவருடைய மகள். கனகசபை முதலியார் பெரியார் இயக்கத்தில் இருந்தவர். பெரியார் மீது மிக்க அன்பும் பாசமும் கொண்டவர். அவர் நோயால் துன்பப்படுவதால் அவருக்கு பணிவிடை செய்ய ஆள் இல்லாததால் அவர் தன் மகளிடம் பெரியாருக்கு பணி செய்ய செல்கிறாயா என்று கேட்டு அவர் சம்மதத்துடன், அந்த பெண்ணின் சம்மதத்துடன் பெரியாருக்கு பணிவிடை செய்ய மணியம்மையார் பெரியாருடன் இணைகிறார். இவர் தனது படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டுத்தான் பெரியாருக்கு தொண்டு செய்ய வந்தார். பெரியாரோடு அவரது அண்ணன் ஈவி கிருஷ்ணசாமி, அவருடைய மகன் ஈவி கே சம்பத், பெரியாருடைய சகோதரிகள், இவர்களெல்லாம் அவரோடு இணைந்து சமூக பணி செய்தவர்கள். உறவுகள் மேலும் நம்பிக்கை இல்லை, கட்சியில் உள்ள அடுத்த கட்ட தலைவர்கள் தொண்டர்கள் மீதும் நம்பிக்கை இல்லை. சுத்த ஆட்டையை போட்டு விடுவார்களாம். அப்படி எவர் மீதும் நம்பிக்கை இல்லாத ஒரு அமைப்பு என்ன அமைப்பு? இவர்களெல்லாம் இருந்தும் இந்த மணியம்மையை இவர் ஏன் சேர்த்து கொண்டார் என்ற ஒரு கேள்வியை அண்ணா முன்வைக்கிறார். இவர்கள் மட்டுமல்ல, பெரியாரின் உடற்பாதுகாப்புக்காக பணிபுரிய நான் நீ என்று போட்டி கொண்டு வர நூற்றுக்கணக்கிலே தூய உள்ளம் படைத்தவர்கள் உண்டு. அவர்கள் யாரும் தேவைப்படவில்லை. மணியம்மை வர நேரிட்டது. இந்த இடத்துல அண்ணா ஒரு பெரிய பொய்யத்தான் சொல்கிறார். அதாவது பெரியார் தனக்கு யாரும் உடனிருந்து பணி செய்யவில்லை, ஒத்துழைக்கவில்லை, தன்னை கவனிக்கவில்லை என்று பல முறை புலம்பியிருக்கிறார். அந்த புலம்பலை கேட்ட பிறகுதான் கனகசபை முதலியார் தன் மகளை அனுப்புகிறார். என்னமோ நாங்கள் எல்லாம் அவருக்கு எல்லாம் செஞ்சது மாதிரியும் அவர் எங்களையெல்லாம் ஏற்றுக்கலைங்கிற மாதிரியும் கதையை அழைக்கிறார். இது ஒரு சொத்து பிரச்சனை. அடுத்து படிக்க போகிறது தான் ரொம்ப முக்கியமானது. கவனமாக கேளுங்கள். அப்பா அப்பா என்று அந்த அம்மை மனங்குளிர வாய்க்குளிர கேட்போர் காது குளிர கூறவும், அம்மா அம்மா என்று கேட்போர் பெருமையும் பூரிப்பும் அடையும் விதமாக பெரியார் அந்த அம்மையாரை அழைக்கவும், இக்காட்சியை கண்டு பெரியாரின் வளர்ப்பு பெண் இந்த மணியம்மை என பல்லாயிரவர் எண்ணி மகிழுமான நிலை இருந்தது. அந்த வளர்ப்பு பெண்தான் இன்று பெரியாரின் மனைவியாக இருக்கிறாள். பதிவு திருமணமாம். இந்த நிலையை யார்தான், எந்த காரணம் கொண்டுதான் சாதாரணமானது என்று சொல்ல முடியும்? நூற்றுக்கணக்கான மாநாடுகளிலே நமது வீட்டு தாய்மார்கள் நமது கரம்பற்றி நின்ற குழந்தைகளுக்கு பெரியவரை பெருமையுடன் காட்டி, இதோ தாத்தாவார் வணக்கஞ்சொல்லு என்று கூறினர். கேட்டோம், கழித்தோம். பக்கத்திலே பணிவிடை செய்கின்ற மணியம்மையை காட்டி தாத்தா பொண்ணு என்று கூறினர். அந்த தாத்தாவுக்கு கல்யாணம் பணிவிடை செய்து வந்த பாவையுடன். சரியா முறையா என்று உலகம் கேட்கிறது. உண்மையில் பெரியார் மணியம்மையை அம்மா அம்மா என்று தான் அழைப்பார். மணியம்மையும் அப்பா அப்பா என்று தான் கூப்பிடுவார். அப்பா அப்பா என்று கூப்பிட்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்வது எப்படி முறையாகும்? வளர்ப்பு பெண் என்றாலும் வளர்ப்பு மகள் என்றாலும் ஒன்றுதானே. எல்லாரும் வளர்ப்பு மகள் என்கிறார்கள். அண்ணா வளர்ப்பு பெண் என்று எழுதுகிறார். வளர்ப்பு பெண் என்ற சொல்லாடல் கிடையாது. வளர்ப்பு மகள், வளர்ப்பு மகன் என்ற சொல்லாடல் தான் சமூகத்தில் உள்ள ஒரு வழக்கம். வளர்ப்பு பெண் என்றாலும் வளர்ப்பு மகள் என்றுதான் பொருள். வளர்ப்பு மகளை திருமணம் செய்தது உண்மை. அப்பெண் அப்பா அப்பா என்று அவரை அழைத்ததும் உண்மை. அப்படி இருக்க அவர் செய்த இந்த பொருந்தா திருமணத்தை கேலி செய்வதோ விமர்சனம் செய்வதோ எப்படி தவறாகும்? பெரியாருடைய இந்த திருமணத்தை அவர் கட்சியில் உள்ள எல்லா தலைவர்களும், விடுதலையில் பெரியார் நடத்திய பத்திரிகையில் ஆசிரியராக இருந்த குத்தூசி குருசாமி முதல் அனைத்து தலைவர்களும், பல ஊர்களில் உள்ள இயக்கத் தலைவர்களும் தொண்டர்களும் இந்த திருமணத்தை, இந்த பொருந்தா திருமணத்தை எதிர்க்கத்தான் செய்தார்கள். ஆனால் பெரியார் எவரையும் எவருடைய சொல்லையும் காதில் போட்டுக்கொள்ளவில்லை. அதற்கு என்ன சொல்வதாக அண்ணா என்ன சொல்கிறார் என்பதை படிப்போம். அவர்களிடமும் பெரியார் தாம் தமது முடிவை மாற்றப் போவதில்லை என்றும், நாலு நாள் கூவிய பிறகு மக்கள் தானாக அடங்கிவிடுவார்கள் என்றும் கூறி அனுப்பினார். அண்ணாவுடைய இந்த கட்டுரையை, திராவிட நாடில் உள்ள இந்த கட்டுரையை முழுதும் படியுங்கள்.
இன்னும் நிறைய உள்ளது. பெரியார் ஒரு சர்வாதிகாரி. அவர் யாரையும் மதிக்கவும் மாட்டார், யார் சொல்வதையும் கேட்கவும் மாட்டார், யாருடைய அறிவுரையும் காதில் வாங்கிக் கொள்ள மாட்டார். பெரியார் தனது கருத்துக்களை சொல்லும்போது உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்க, இல்லைன்னா விட்டுட்டு போ, அதாவது சரியென்று விரும்பினால் கொள்கையை பின்பற்று என்று சொல்வதாக சொல்வார்கள். இதுவும் ஒரு சர்வாதிகார போக்குதான். அவர் ஒன்று சொல்லும்போது அது தவறாக இருக்கும்போது அவரிடம் விமர்சனம் செய்வது, அவர் சொன்னதை குறித்து கேள்விகள் கேட்பது, கேட்டு தெளிவு பண்ணுவது முறையா, பிடிக்கலன்னு போயிடுறது முறையா, அப்படி கேட்கும்போது பதில் சொல்வது முறையா, பிடிக்கலன்னா அவன் போப்பா நீ அப்படின்னு சொல்றது முறையா? ஒரு கொள்கையை சொல்பவர், அதனை பரப்புபவர், ஒரு தத்துவத்தை சொல்பவர் தன்னிடம் வரும் எதிர்கேள்விகளுக்கு தான் சொல்வது குறித்த விமர்சனங்களை எதிர்கொள்வதா, உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்க, இல்லைன்னா விட்டுட்டு போன்னு சொல்வதா? அப்படி சொல்வதே ஒரு சர்வாதிகாரம்தான். என்னை தவிர வேற எவனும் அறிவாளி இல்லை என்ற ஆணவம்தான். மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்வார்களே, அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு பெரியார் தான். பெரியார் பலவாறு மாறி 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 பேசிக்கொண்டே வந்திருக்கிறார். முன்ன சொன்னது தப்பு என்று எந்த இடத்திலும் அவர் இதுதான் சரியானது என்று அவர் எந்த இடத்துலையுமே சொல்வதில்லை. நிறைய மாற்றி மாற்றி பேசியிருக்கார். குடியரசில் எழுதினது ஒன்று, விடுதலையில் எழுதினது ஒன்று, இப்படி நிறைய மாற்றமாகத்தான் இருக்கும். பெரியாரை அண்ணாவை போல வேறு யாரும் கிண்டல் செய்ததில்லை, இழிவுபடுத்தியதும் இல்லை. கண்ணீர் துளி பசங்கன்னு இவரும் சொல்லியிருக்காரு, கண்ணீர் துளிகள் என்று அவரும் கட்டுரைகளை தீட்டியிருக்காரு. அண்ணா எழுதிய கட்டுரைகளை படித்து பாருங்க. பெரியாரை பற்றி அவர் எவ்வளவு இழிவுபடுத்தி கிண்டல் செய்து எழுதியிருக்கிறார் என்பது தெரியும். ஆனால் 67 திமுக ஆட்சி அமைத்ததோட அண்ணா பெரியார் தான் எங்கள் தலைவர், பெரியார்கிட்ட போய் நீங்களே முதலமைச்சர் ஆகுங்கன்றெல்லாம் நடிச்சிருக்காரு. அதுபோல் பெரியாரும் அண்ணா கருணாநிதி தோள்கள் மேலே கையை போட்டுக்கிட்டு உடன்பிறப்புகளே தம்பிகளே அப்படின்னு திமுகவுக்கு ஜால்ரா அடித்ததும் உண்டு. அடுத்து இந்த மைனர் யூடியூப் புருட்டஸ், மைனரும் அவருடைய சகபாடியும் அந்த பையனை ட்ரோல் செய்து கிண்டல் செய்து சொல்லியுள்ள பொய்களை, அள்ளிவிட்ட பொய்களை பார்ப்போம். சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்புண்டவனே, இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா? திராவிட சாக்கடை நாற்றத்தோடைய இந்த வீடியோ தொடங்குது. அது ஜோக் ப்ரோ. இது ஜோக்கா? இது ஜோக்கா? ஜோக்கா? யூ நோ ப்ரோ, ஜோக்கா தான் ப்ரோ நீங்க எடுத்துக்கணும். ஜோக்க நீங்க அவ்வளவுலாம் போய் இது பண்ண முடியாது. பொய்டா இது. இல்ல ஒரே நிமிஷம் இருங்க. அவர் பெரியார் திட்டுறதுனா கூட திட்டிக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை, அவரோட விஷயம் அது. ஆனா பொய்ய சொல்லி பேசுறதும் பொய்ய சொல்லாம பேசுறதுக்கு 1000 வித்தியாசம் இருக்கு ப்ரோ. அதுல ஜோக்கே என்ன தெரியுமா? அது பொய்ங்கிறதா இதுல உள்ள ஜோக்கே ப்ரோ. என்ன எலவுடா இது? பொய்டா. ஒரு பொய்ய ஜோக்குங்கிற பேர்ல இவன் போய் சேர்த்துட்டு இருக்கு நான் சொல்றேன். நீ என்ன சொல்றனாக்கா அது பொய்ங்கிறதா ப்ரோ ஜோக்கே நீங்க சொல்றீங்க. லூசு. பொய்ங்கிறது எப்படி ஜோக்கா? வதந்திய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க கூடாது. அது எந்த வடிவத்துல இருந்தாலும் சரி, பொய் வதந்தி அவதூறுகளை ஜோக் என்ற பேரிலோ அல்லது காமெடி என்கிற பேரிலோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க கூடாது. அதுல உண்மை இருக்கும் பட்சத்துல அந்த உண்மையை வேறு வகையிலையும் நேரடியாக ஒரு கெட்ட விஷயம் இருக்குது, அதை நல்லா மாத்துறது. பொய்யை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கக்கூடாதான், ஜோக்குங்கிற பேர்லையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடாதான். இதை சொல்றது யாரு? திராவிட குஞ்சுகள். பொய்களிலேயே மூழ்கி இருக்கும் திராவிட குஞ்சுகள். பயாஸ் அகமது பொய் சொல்கிறார் என்கிறார்கள். அண்ணா என்ன சொல்கிறார்? வளர்ப்பு மகள் என்கிறார். அண்ணா சொல்வது பொய்யா? பயாஸ் சொன்னது பொய்யா? இவர்கள் சொல்வது பொய்யா? ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லும் போது அது உண்மையாகிடும், உண்மை போல தோன்ற ஆரம்பிச்சிடும், உண்மை போல மயக்கத்தை தரும்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த பொய் சொல்றதுக்கு கோயபிள்ஸ் புழுகு என்பார்கள். அவன் தான் இப்படி கோயபிள்ஸுங்கிறவன் தான் இப்படி புழுகி மக்களை நம்ப வைத்தான் என்று. அதே வேலையைத்தான் இந்த திராவிட குஞ்சுகள் செய்கிறார்கள். திரும்ப திரும்ப பொய்களையே உருட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாயை திறந்தாலே பொய் தான், அவ்வளவு வரலாற்று பொய்கள். பெரியார்னாலும் கருப்புனாலும் பலருக்கும் இன்னும் தெரியுது அப்படின்னா இன்னும் அவர் வெச்ச தீ கொழுந்து விட்டு எரியுதுன்னு அர்த்தம். பேரை கேட்டு கால் நடுங்க சொல்லாதே என்று உந்தன் வாய. பெரியார் பேரை கேட்டோன்னே நடுங்குறாங்களாம். எத்தனை பேர் நடுங்குறாங்க? பெரியார் காலத்திலேயாவது 1 லட்சம் பேர்னு பொதுக்கூட்டங்களில் கூடுனாங்க.
இப்போ திராவிட கழகத்துக்குடைய கூட்டங்களில் 100-150 பேர் தேர்றதே கஷ்டமாக இருக்குது. பெரியார் பேரை கேட்ட ஆளே நடுங்கிறாங்களாம். நீங்களே காணா போயிட்டீங்களப்பா. இந்து மதத்தை எதிர்த்து பிராமணர்களை எதிர்த்து பிரச்சாரம் செஞ்சு 100 ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சு. ஆனால் என்ன நிலைமை? திராவிட கட்சிகளில் உள்ளவர்களே பிராமணர்கள் கூட்டு வச்சு தான் யாகம் பண்ணுறாங்க, அடிக்கல் நாட்டுறாங்க, அரசு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுறாங்க, கிரகப்பிரவேசம் செய்கிறார்கள், கருமாதி செய்கிறார்கள். நல்லது கெட்டதுக்கு பிராமணர்கள் இல்லாமல் இந்துக்கள் எந்த நிகழ்ச்சியும் நடத்துவதில்லை. திராவிட கட்சியில் உள்ளவர்களே நடத்துவதில்லை. தாலி ஒரு அடிமை வேலி என்று சொல்கிறவர்கள் கழுத்தில் எல்லாம் தாலி தான் தொங்கிக்கிட்டு இருக்கு. பெரியார் பேரை கேட்டவுடனே நடுங்குறாங்களாம். யார் நடுங்குறா? கழுதேஞ்சி கட்டரும்பாக 100-150 பேரோட சுருங்கி போய் கிடக்குது திராவிட கழகம். 10-100 பேரை வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணாக்கா பெரிய அமைப்புன்னு நினப்பு போல. 10-100 பேரை வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுற வசதி, வாய்ப்புகள், சொத்துக்கள் எல்லாம் இருக்குது. அதனால மூளைக்கு மூளை நின்றுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க. இப்படி நிறைய பிரச்சாரம் பண்ணுறதை வச்சுக்கிட்டு பெரியார் பேரை கண்டாலே நடுங்குதுன்னு கதைக்கிறாங்க. கிராமங்களுக்குள்ளெல்லாம் இப்போ போய் பிரச்சாரம் பண்ணால் துரத்தி விடுது மக்கள். எப்பவுமே பெரியாரை விமர்சிக்கிறதுக்கு சங்கிங்க பயன்படுத்துகிற ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், வளர்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. மணியம்மையார் பெரியாரை கல்யாணம் பண்ணும் போது அவங்களுக்கு 8 வயசு கிடையாது, அவங்களுக்கு 31 வயசு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு பேர், இந்த டெக்னிக்கு பேர் வந்து டேம்னேஷன் மெமோரியன்னு சொல்லுவோம். ஒருத்தரோட நினைவை, ஒருத்தரோட சாதனையை அசிங்கப்படுத்துறது, கேவலப்படுத்துறது, கொச்சைப்படுத்தி சி நீ இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டா யாரும் அவரை மதிக்க மாட்டாங்கன்ற டெக்னாலஜி அது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்கள் ஆள் அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தா என்ன, 70 வயசில் சின்ன பொண்ணுன்றது 31 வயசு பொண்ணு, சின்ன பொண்ணை அவரே வளர்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா போங்கு வேலை. ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் போங்காலிஸ் பேமானியன்ஸ். ஆக்சுவலி இந்த லேடி ரொம்ப ஆசைப்பட்டு, இவர் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறார் உலகத்துக்கு, நான் போய் அவரை பார்த்துக்கிறேன், வயசான காலத்தில் அவர் சாப்பிட முடியாமல், அவருக்கு குளிக்க கூட முடியாமல், நடக்க முடியாமல், நெயில்ஸ் கட் பண்ணிவிட ஆள் இல்லாமல் இருக்கிறார், ஐ வில் கோ அண்ட் டேக் கேர் ஆஃப் ஹிம்னு அவங்க ஆசைப்பட்டு போனாங்க. மணியம்மை 17-18 வயதில் பெரியாருக்கு பணிவிடை செய்ய வந்ததாக சொல்கிறார்கள். உறுதியான தகவல், ஆதாரபூர்வமான தகவல் இல்லை எத்தனை வயதில் வந்தார் என்று. ஆனால் அண்ணா என்ன எழுதுகிறார் என்றால் 26 வயதில் பெரியார் திருமணம் செய்து கொண்டார் என்று எழுதுகிறார். 72-26 என்று நக்கல் அடிக்கிறார். ஆனால் ஷாலினி 31 வயது என்கிறார். இதில் யார் சொல்கிறது பொய்? அண்ணா சொல்கிறது பொய்யா, டாக்டர் ஷாலினி சொல்வது பொய்யா? மணியம்மையே விரும்பி பெரியாரை மணந்து கொள்கிறேன் என்று சொன்னாலும் ஒரு சமூக போராளி, பெண்கள் உரிமைக்காக போராடியவர் என்ன செய்திருக்க வேண்டும்? தடுத்து அது முறையல்ல என்று அவருக்கு வேறு திருமணம் செய்து வைத்திருக்க வேண்டும். அதுவல்லவா முறையானது, அழகானது. பாதுகாப்புக்கு அது இதுன்னு நுண்டிச்சாக்கு சொல்லாதீங்கன்னு மற்றவங்களுக்கு சொல்லிட்டு இவர் திருமணம் செய்தது முறையா, அழகா? பெட்டிச்சாவியை அண்ணாவிடம் கொடுக்கிறேன் என்று கூறிய பெரியார், தனக்கு பிறகு அண்ணா தேர்தல் பாதையை தேர்ந்தெடுத்து சமரசத்திற்கு ஆட்பட்டு விடுவார் என்கிற எண்ணம் உறுதியாகவே அம்முடிவை கைவிட்டார். இதன் பிறகு தனது வாரிசாக ஈவேக்கி சம்பத்தை நியமிக்க முயற்சித்து அவரை தத்தெடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தார். ஆனால் சம்பத்தும் அண்ணாவின் சீடராக இருப்பதை கண்டு அதையும் பாதியிலேயே நிறுத்திவிட்டார். இது தவிர அர்ஜுனன் என்பவரை தத்தெடுக்க திட்டமிட்டிருந்த நிலையில் அவர் 1946ஆம் ஆண்டு உயிரிழந்து விட்டிருந்தார். இதனை அடுத்து அவருக்கு மணியம்மையை தவிர வேறு நபர்கள் யாரும் நம்பிக்கைக்கு உரியவர்களாக தெரியவில்லை. தனது வாரிசாக அவர் மணியம்மையை தேர்ந்தெடுத்தார். இதன் மூலம் அவரது பெயருக்கு கலங்கம் வரும் என்று தெரிந்தும் அவர் மணியம்மையை திருமணம் செய்ய முடிவு செய்தார். பொதுஜனங்கள் என்ன நினைப்பார்கள், எதிரிகள் என்ன சொல்லுவார்கள் என்பதை பற்றியெல்லாம் சிந்திக்க ஆரம்பித்தால் இயக்க பாதுகாப்பு அடியோடு கெட்டுவிடும் என்று கூறினார். ஆகையால் மணியம்மையை தத்தெடுக்க முடியாத நிலையில் அவரை திருமணம் செய்ய முடிவெடுத்தார் பெரியார். இருக்கு, என் பணியை நீ தொடர்ந்து செய் அப்படின்னு அந்த பொண்ணை நான் தத்தெடுத்துக்கிறேன்னு தான் விரும்பினாரு. ஆனா சட்டம் என்ன சொல்லுச்சு, நீங்க தத்தெடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சொத்து அந்த பொண்ணுக்கு போகாது, வேற யாராவது கூட அபேஸ் பண்ணிடுவாங்க, சட்டப்படி நீங்க கல்யாணம் பண்ணா மட்டும்தான் அந்த பெண் உங்களுக்கு துணைவி ஆக முடியும் அப்படின்னு சொன்னதுனால பின்னணி குரல் என்ன சொல்லுது? ஈவிகே சம்பத்தை தத்தெடுக்க திட்டமிட்டாராம். ஆனால்
ஈவிகே சம்பத் அண்ணாவோட ஓடி போயிடுவார் அப்படிங்கிறதுனால அதை கைவிட்டுட்டாராம். அடுத்து அர்ஜுனனுங்கிறவரை திட்டமிட்டாராம், அவர் இறந்துட்டாராம். அப்போ தத்தெடுக்கிறதுக்கு அவர் திட்டம் போட்டிருக்காரு. தத்தெடுக்க முடியும் என்பது தெரியாமலா தத்தெடுக்க திட்டம் போட்டார். டாக்டர் ஷாலினி என்ன சொல்கிறார்? தத்தெடுப்பதில் சட்ட சிக்கல் இருந்தது, அதனால் தத்தெடுக்கலை அப்படிங்கிறார். ஆனால் காலங்காலமாக குறிப்பாக செட்டியார்களிடம் இந்த தத்தெடுக்கும் பழக்கமும் சொத்துக்களை தத்துப்பிள்ளைகளுக்கு உரிமையாக்குவதும் நீண்ட காலமாகவே நடந்து வரும் ஒன்று. இவர் அமைப்பில் இந்த செட்டியார்கள் தான் அதிகம், காரைக்குடி நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அதிகம். அப்போ தத்து எடுப்பது கூடுமா கூடாதா, சட்ட சிக்கல் வருமா வராதா என்பதா பெரியாருக்கு தெரியாதா? மணியம்மையும் அதே மாதிரி தத்தெடுத்திருக்கலாம் தானே சொத்துக்களை அவருக்கு கொடுக்க. அதுபோட்டு இன்னொரு உண்மையும் இதில் விளங்குது. பெரியாரை தவிர பெரியார் அமைப்பில் உள்ள எந்த தலைவரும் ஒழுங்கில்லை, சொத்துக்களை ஆட்டைய போகிறதுக்கு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது விளங்குது. அண்ணா முதல் குத்தூசு குருசாமி, பெரியார் அமைப்பு தொடங்கிய காலத்திலிருந்தே கூட இருக்கிறவங்க எல்லார் மேலேயும் இவருக்கு நம்பிக்கையே இல்லை. இவர்கள்லாம் சொத்தை ஆட்டாவே போட்டுருவாங்கங்கிற, அமைப்பை ஒழுங்காக நடத்த மாட்டாங்கங்கிற. ஒன் மேன் ஆர்மி. நான் என்ன சொன்னேன்? பெரியார் ஒரு சர்வாதிகாரி, அவர் யாரையும் நம்ப மாட்டார். ஒரு அமைப்பு என்பது பல நூறு பேருடைய உழைப்புகள் உள்ளடங்கியது, பல நூறு பேருடைய நிதியில் இயங்கக்கூடியது. ஒருவருடைய பரம்பரை சொத்தை முழுவதுமாக மறுமணம் செய்திருந்தாலும் இரண்டாவது பெண்டாட்டிக்கு முழுவதுமாக கொடுக்க முடியாது. ஒருவர் சம்பாதித்த சொத்துக்களை அவர் யாருக்கு வேண்டுமானாலும் உயில் எழுதி வைக்கலாம். அப்படி இருக்கும்போது பரம்பரை சொத்துக்களை விட்டுட்டு இவருடைய தனி சொத்துக்களை மணியம்மை பேரையில் உயில் எழுதி வைக்கலாம். சட்டம் எங்கும் அதை தடுக்கவில்லை. அடுத்து இவருடைய சொத்துக்களில் நிதியாக வசூலித்த பல கோடி ரூபாய்கள் உள்ளது. கட்சியுடைய சொத்து பல கோடி ரூபாய் நிதியாக வாங்கிய சொத்து. இது கட்சிக்கு சொந்தமா அவருக்கு சொந்தமா? கட்சியில் உழைத்தவர்கள், கட்சிக்காக உழைத்தவர்களுடைய நிலை என்ன? அப்போ பெரியாருக்கு அடுத்து வரும் தலைவர்கள் அதனை ஆளுமை செலுத்துவதில் என்ன தவறு இருக்கு? சொத்தை பாதுகாக்கத்தான் திருமணம் செய்ததாக சொல்வது ஒரு நொண்டிச்சாக்கு. மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் சொல்லுவாங்க. லீகலி தே ஆன் பேப்பர் தேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பட் ஆஸ் அ ரிலேஷன்ஷிப் அவர் மென்டார், அவங்க மென்டி. அவர் வயசானவர். we don't want to talk about the sexual aspects, but non sexually இனிக்கும் பெரியாரை எல்லா பெண்களும் விரும்புறதுக்கு காரணம் அவர் பெரிய செக்ஸில் ஜித்தன்றதுக்காக இல்லை, மனசில் ஜித்தன்னா வேறு எதுவும் முக்கியம் இல்லைன்றது ஃபர்ஸ்ட் நம்ம அதை ரியலைஸ் பண்ணோம்ல. நம்ம அடுத்த லெவல் போகணுன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். மணியம்மைக்கு அப்பொழுது 26 வயது, வாலிப பருவம். விதவை மறுமணத்துக்கு எதுக்கு போராடினாங்க? இளமை பருவத்தை வாழ வேண்டிய வயசில் இழந்துட்டு உடலுறவு இன்பங்களை துறந்து வாழும் அந்த அவலத்தை நீக்கத்தானே மறுமணத்திற்கு போராடினார்கள். இப்போ மணியம்மையுடைய இளமை பருவத்தை பெரியார் சிதைக்கலையா? மணியம்மை அவருடைய வளர்ப்பு மகளோ இல்லை வேலைக்காரியோ யாராக வேணாலும் இருக்கட்டும், அவருக்கு துணையாக அவரோடு வாழ்ந்து வந்த அவருக்கு அவர் திருமணம் செய்து பார்ப்பது அழகா? அதை விட்டுட்டு எனக்கு சொத்தை காப்பாற்றணும்னு தானே திருமணம் செய்து கொள்வது அழகா? வளர்ப்பு மகன் வளர்ப்பு மகளுக்கு சமூகத்தில் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் திருமணம் செய்து வைத்து அழகு பார்க்கிறார்கள். பெரியாரோ மணியம்மையுடைய வாழ்க்கையை சிதைத்து விட்டார். பொருந்தா திருமணத்தை எதிர்த்து மேடைக்கு மேடை பேசியவர் மணியம்மையுடைய இளமை வாழ்க்கையை சிதைத்து விட்டார். ஷாலினி என்ன சொல்கிறார்? இங்கு செக்ஸ் கான்டெக்ஸ்ட் நிலை இல்லை, காம சூழ்நிலை இல்லை, உடலுறவு சூழ்நிலை இல்லை என்று பெருமிதப்படுகிறார். பெரியாருக்கு முட்டு கொடுக்கிறார். நான் ரொம்ப வியந்து பார்க்குற ஒரு மனிதன். ஏன்னா ஒரு உயர் சாதியில் பிறந்து தாழ்ந்த சாதிக்காக போராடினார். இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அந்த ரிசர்வேஷன் வாங்கி கொடுக்கறதுக்கு, ஒடுக்கப்பட்ட பெண்களுடைய விடுதலைக்காக அவர் பேசுகிறார். உயர்ந்த சாதியா இருந்து தாழ்ந்த சாதிக்கு பாடுபட்டாராம், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு பாடுபட்டாராம். இடஒதுக்கீடு என்ற இந்த சிந்தனை கர்த்தாக்கம் தோன்றியது, உருவானது வில்லியம் ஹண்டர், மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ஜோதிராவ் பூலே அவர்கள் சிந்தனையில் உதித்த திட்டம் இடஒதுக்கீடு. பெரியாருக்கு முன்னதாகவே அயோத்திதாசர், ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜா முதலானோர் இடஒதுக்கீடுக்காக நிறைய போராடி இருக்கிறார்கள். MC ராஜா 1921 பனகல் அரசர் வந்து ஒடுக்கப்பட்டவர்களை புறக்கணித்து விட்டு
பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு கொடுத்ததை எதிர்த்து அமைச்சரவையிலிருந்து வெளியே வந்து விட்டார். 1931 இங்கிலாந்தில் நடந்த வட்டமேசை மாநாட்டில் ரெட்டமலை சீனிவாசனும் அம்பேத்கரும் வாதாடியதை தொடர்ந்து 1932 ஆங்கிலேய அரசு வகுப்புவாரி தீர்வை நடைமுறைக்கு கொண்டு வருது. அந்த வகுப்புவாரி தீர்வில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் சிறுபான்மையினர்களுக்கும் இடஒதுக்கீடை வழங்கிவிட்டது. இது 1932 நடந்துவிட்டது. 1902 முல்காப்பூர் ஷாஹு மகாராஜா பிராமணர் அல்லாதவர்களுக்கு கல்வியிலும் வேலையிலும் இடஒதுக்கீடு அறிவித்து நடைமுறைப்படுத்தினார். 1921 மைசூர் மகாராஜா பிராமணர் அல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துள்ளார். விதவைகள் உடன்கட்டை ஏறுவதை தடுத்து சதி தடை சட்டம் என்று 1829 ஆங்கிலேய அரசு தடை சட்டம் கொண்டு வந்து விட்டது. 1856 விதவைகள் மறுமண சட்டமும் ஆங்கிலேய அரசை நடைமுறைப்படுத்திவிட்டது. டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாண அமைச்சரவையில் இருக்கும் பொழுது இருதாரமண தடை சட்டம், பெண்களுக்கு சொத்து உரிமை, சிறுவர் திருமண தடை சட்டம் இவைகளை கொண்டு வந்து பெண்களுக்கான பாதுகாப்புக்கு நிறையவே போராடியவர். 1880களிலேயே ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்த தயானந்த சரஸ்வதி விதவை திருமணங்களை ஆதரித்து விதவைகளுக்கு திருமணம் செய்து வைத்தார். 1902 பாரதியார் ஒரு நாவலில் விதவைகள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை ஆதரித்து ஆரிய சமாஜத்துக்கு போங்க, உங்களுக்கு திருமணம் செய்து வைப்பார்கள் என்று எழுதுகிறார். இப்படி பெண்களுக்காக போராடியவர்களும் இடஒதுக்கீடுக்காக போராடியவர்களும் பெரியாருக்கு முன்பே நிறைய பேர் உள்ளனர். ஆனால் அவர்களை எல்லாம் அப்படியே மறைத்துவிட்டு பெரியார் தான் செய்தார் என்று கோயபிள்ஸ் போல புள்ளி கொண்டிருக்கிறார்கள். என்னமோ பெரியாரால தான் நீங்கள்லாம் சோறு திங்கிறீங்கிறாங்க. ஒடுக்கப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடுக்கும் பெரியாருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர் தூண்டிவிட்டதெல்லாம் பிற்படுத்தப்பட்டவரை ஆண்ட பரம்பரைகளை இடஒதுக்கீடு கேளுங்கள், குறிப்பாக செட்டியார்கள் நாயக்கர்களை இடஒதுக்கீடு கேளுங்கள் என்று தூண்டிவிட்டதுதான். மண்டல் கமிஷன் பரிந்துரையை காங்கிரஸ் அரசு புறக்கணித்து விட்டது. விபி சிங் அதனை நடைமுறைப்படுத்துகிறார். 1992 பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடை நடைமுறைக்கு கொண்டு வருகிறார். இது நடந்தது பெரியார் இறந்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு. உயர்ந்த சாதியாய் இருந்து தாழ்ந்த சாதிக்கு பாடுபட்டாராம், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு பாடுபட்டாராம். பெரியார் எந்த காலத்திலையும் எந்த இடத்திலையும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக போராடியதே இல்லை. வைக்கம் போராட்டம் தவிர, வைக்கம் போராட்டம் கூட காங்கிரஸில் இருந்து போராடினது, காங்கிரஸ் கட்சி தொடங்கி வச்ச போராட்டம் அது. அதனால அதில் கலந்துக்கிட்டாரு, அதில் செயல்பட்டார். அது தவிர அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக எந்த ஒரு போராட்டமும் நடத்தவில்லை. தேடி பாருங்கள். அப்படி ஏதாவது ஒன்று இருந்தால் கமெண்ட்ல போடுங்க. பணக்காரனா பிறந்து ஏழைக்காகவே போராடினார், ஆனா பிறந்து பொண்ணுக்காகவே போராடினார். ஒரு சமூகம் மாறணும்னா இந்த மாதிரியான மக்கள் தோன்றிக்கிட்டே இருக்கணும், புரட்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நூற்றாண்டுக்கு பெரிய பணக்காரராக இருந்தவர் ஏழைகளுக்காக பாடுபட்டாராம். பெரியார் ரஷ்யா உட்பட சில வெளிநாடுகளுக்கு பயணம் செய்து திரும்பிய பிறகு பொது உடைமை கொள்கையில் கவரப்பட்டு சமதர்ம கொள்கை என்று சில ஆண்டுகள் பிரச்சாரம் செய்தார். ஆனால் ஆங்கிலேய அரசு அவரை நெருக்கடிக்கு உள்ளாக்கியதும் இனி தான் சமதர்ம கொள்கை பற்றி பேசவே மாட்டேன் என்று ஆங்கிலேயரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு எந்த மேடைகளையும் எந்த இடத்திலையும் பொருளாதார பிரச்சனையை பேசவே இல்லை. அவர் இறக்கும் வரை அது பற்றி தொடவே இல்லை, பேசவே இல்லை. பெரியார் ஆங்கிலேயரிடம் மன்னிப்பு கேட்டதை ஆங்கிலேயரிடம் மண்டியிட்ட பெரியார் என்ற தலைப்பில் ஒரு வீடியோ போட்டுள்ள முழு ஆதாரமும் அவர் கைப்பட எழுதிய மன்னிப்பு கேட்டேன் என்று அவர் கைப்பட எழுதிய ஆதாரத்துடன் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன், அதையும் பாருங்க. இல்ல ஆமா ப்ரோ, சங்கி மாதிரி இருக்கு பேசுறதெல்லாம். இல்லை இதை போட்டு வச்சிருக்கீங்க, ஆசுக்காரன் பேசுற மாதிரி இருக்குது. பிஜேபி அவன் ஆளை மண்டை மாறினா சைஸா இருக்காது. பேர் என்னமோ சொன்ன இப்படி பேசிட்டு இருக்காங்க. RSS இருப்பானோ சங்கியா இருப்பானோ, சங்கிகள் தானே இப்படி பேசுவாங்கன்னு சொல்றாங்க. சங்கிகள் தான் இப்படி பேசுவாங்களாம். முகமது தனது வளர்ப்பு மகனுடைய ஜைத்துடைய மனைவி தலாக் செய்ய சொல்லிட்டு ஜைனப்பை மணந்ததை இணையதளத்திலோ வேறு எங்குமோ விமர்சனம் பண்ணும்போது எல்லாம் பெரியார் வளர்த்த மகளே திருமணம் செஞ்சுக்கிட்டார்னு இஸ்லாமியர்கள் சொல்வார்கள், எழுதுகிறார்கள்.
என்னமோ இது சங்கியலாக இருந்தால் தான் சொல்லுவாங்கன்னு இந்த ஆளுங்க கதைக்கிறாங்க. இஸ்லாமியர்களும் அதை சொல்லத்தான் செய்கிறார்கள், விவாதிக்கத்தான் செய்கிறார்கள். அப்போ ஒரு பொய், அந்த பொய் தான் ஜோக்குனாக்கா, இப்போ ஃபைசலுக்கு நான் ஒரு ஜோக் சொல்ல விரும்புகிறேன். ஃபைசல் ஒரு மதர் சோத். என்ன ஃபைசல் ஜோக் எப்படி இருக்கு? தொடக்கத்திலேயே சாக்கடை நாத்தத்தோடு தொடங்கினதில்ல, இப்போ அதை முடிக்கிறது சாக்கடை நாத்தம் இல்லாமல் முடிக்க முடியுமா? முடியாது. அதனால நம்ம மைனர் யூடியூப் புரூட்டஸ் என்ன சொல்கிறாரு? மதர் சோத். மதர் ஆங்கிலம், சோத் இந்தி. ஒரு அசிங்கமான வார்த்தை. தாயை புணர்பவன், ஃபயாசுதீன் தாயை புணர்பவன் என்று, அதையும் ஜோக்காத்தான் சொன்னேன் என்று சாக்கடை நாத்தத்தோடு முடிக்கிறார் மைனர். தத்தெடுத்த பிள்ளையை தன் பிள்ளை போல கருதுவதுதான் தமிழர் பண்பாடு. பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை என்று முழங்குபவர்கள் தங்களுக்கு வந்தால் அது ரத்தம்னு ஃபயாசுதீனை மிரட்டி மன்னிப்பு கேட்க வைத்து விட்டார்கள். ஆனால் அண்ணா பெரியாரை வறுத்தெடுத்து எழுதியிருக்கிறார், இழிவுபடுத்தி எழுதியிருக்கிறார். இவைகளுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? பகுத்தறிவாதிகள் என்று சொல்லிக்கொள்ளும் இந்த திராவிட கழகம் மதவாதிகளைப் போல பெரியாரை விமர்சனம் செய்தாலோ, அவர்களை விமர்சனம் செய்தாலோ, கருத்துரிமை பேச்சுரிமையை கக்கத்தில் வச்சுக்கிட்டு கொதித்தெழுகிறார்கள். மதவாதிகளைப் போல மனசு புண்பட்டுடிச்சின்னு கொதித்தெழுகிறார்கள். 1949 எழுதியிருக்கிறார். அப்போ அண்ணா உயிரோடு இருக்கும்போது இவர்களுக்கு எங்கே போனது மானமும் ரோசமும்? அது எப்படி முடியும்? அதுவும் திராவிட கழகம் தானே. நாங்களே எழுதுனது அதை எப்படி நாங்களே இழிவுன்னு சொல்லுவோம்? ஆனால் அடுத்தவன் சொன்னால் இழிவுபடுத்திட்டான்னு கருத்துரிமை கக்கத்தில் வச்சுக்கிட்டு பொங்குவோம். அண்ணா இன்று உயிரோடு இல்லை, இறந்து விட்டார். அதனால் அவரது எழுத்துக்களை தீயிட்டு கொளுத்தும் போராட்டம் நடத்தியிருக்கலாமே. போலீஸு கைது செய்யணும் பயந்தால் பெரியார் மாதிரி காகிதத்தை தான் எரிச்சோன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடலாம். சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு எங்களோடு தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வரலாற்று உண்மைகளை, உண்மையான வரலாறுகளை தெரிந்து கொள்வோம். மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி. For detailed analysis, subscribe, like, share, click notification.